நம்ம வீட்ல இருக்க சின்ன பூ, அது மட்டும் இல்லாம பிரியாணில இந்த பூ இல்லாம சமைக்கவே மாட்டாங்க. அதுதான் இந்த அன்னாசி பூன்னு சொல்லுவாங்க. இந்த அன்னாசி பூவ நீங்க ரெகுலரா எடுத்துக்கிறதுனால, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் உங்க உடம்புக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, இதில புரோமோலின்ற நேச்சுரல் என்சைம் இருக்கிறதுனால, நீங்க சாப்பிடுற ஃபுட்ட சீக்கிரமா டைஜஷன் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாம மோஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருக்கிறவங்க, இத தாராளமா எடுத்துக்கலாம். அவங்க எல்லாருக்குமே மோஷன்லேருந்து ரிலீஃப் கிடைக்க நெறையா வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இதில மேங்கனீஸ் இருக்கிறதுனால, உங்க போன ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். போன் ஸ்ட்ராங்கா இருந்தா, மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது நம்ம யாருக்குமே. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, இதில விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால, உங்க உடம்புல இம்யூனிட்டிய வந்து ரொம்பவே இன்கிரீஸ் பண்ணுது. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, கால், கையிலலாம் நீர்க்கோத்து இருக்கும். அ வாட்ச் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாருமே இந்த அன்னாசி பூ எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே அந்த ஃப்ளூயிட் வந்து இம்பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சுரும். இந்த மாரி நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமா வந்து லோ கலோரி இது. ஹை ஃபைபர் உள்ள ஃபுட் இது. அதனால உங்க வெயிட் லாஸுக்கு ரொம்ப, ரொம்ப இது ஒரு சப்போர்ட் பண்ணுன்னு தான் சொல்லுவேன். நீங்க அன்னாசி பூவ உங்களுக்கு எந்த வேல பிடிக்குதோ, நீங்க அந்த வேல எடுத்துக்கோங்க. நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். யாரும் நமக்காக வந்து என்னைக்கும் பார்த்துக்க மாட்டாங்க. சரிங்களா? நான் உங்கள்ட்ட நெக்ஸ்ட் என்ன பேசணுன்றத நீங்க டிசைட் பண்ணி சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் உங்ககிட்ட டீட்டெயிலா பேசுறேன். ஓகே. நான் உங்க எல்லாரையுமே நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.